எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து பொங்கல். இந்த வெண்பொங்கலுக்கு தேவையான பொருள் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பச்சரிசி 100, 50 பச்சை பருப்பு, ரெண்டுத்தையும் நான் ஊற வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு அது மட்டும் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கணும். நார்மலாக ஒரு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்க தேவையான பொருள் வந்து நெய், பெருங்காயம், கடுகு, மிளகு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம். 1 கப் அரிசினா 3 கிளாஸ் தண்ணி. அதே மாதிரி பருப்பு வந்து நான் 50 பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு 50 தண்ணி இருந்தாலே போதும். அதனால் பாதி தண்ணி. இதில் வந்து 150, அதாவது 100 அரிசி 50 பருப்பு போட்டதுக்கு 350 தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறுமே ப்ளைனாகவும் செய்யலாம். இப்போ நான் அரிசியை ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கேன். இது 4லேருந்து 5 விசில் வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் விட்டுருச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது லைட்டாக நல்லா ஒரு வாட்டி ஸ்மாஷ் பண்ணிடணும். இப்போ தாளிக்க போகிறோம். ஒரு சின்ன பேன் வச்சு இப்போ நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ அந்த நெய் உருகுனதும் ஃபஸ்ட்டு கடுகு, இப்போ அந்த நெய் உருகுனதும் கடுகு போடுறேன். பாருங்கள், இப்படி பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சதும் சீரகம், மிளகு, இஞ்சி, பச்சை மிளகா, முந்திரி, கருவேப்பிலை. இதை நீங்கள் நெய்யிலையும் தாளிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொரிஞ்சதை பொங்கலை நான் ஊற்றிட்டேன். இப்போ இதை நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் அதை தாளித்து கொட்டினதை அதில் குக்கரில் போட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி வரும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.